நாங்க அன்றாட வாழ்க்கையில வந்து நிறைய பேர் நாங்க சந்திப்போம். சிலர் வந்து எப்படி சொல்லுவாங்கடா, மச்சான் வேற லெவல். ஃபுல் ஃபன் ஆகிக்கிறேன், ஜொல்லி ஆகிக்கிறேன். இந்த உலக வாழ்க்கை வந்து எனக்கு சொர்க்கம் மாயி அப்படின்டுவாங்க. இன்னும் சில ஆட்கள் எப்படி சொல்லுவாங்கடா, வணக்க வழிபாடு எல்லாம் சரியாத்தான் செய்றேன். இறைவன் சொன்ன மாரி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வாழ்றேன். ஆனாலும் இந்த உலகத்துல வாழ போகல, இந்த வாழ்க்கை வந்து எனக்கு ஒருஜா ஜெயில் வாழ்க்கமா இருக்குது. அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்படி 2 சாராரும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இதுல வந்து நான் 2வது சாரா இருக்கிறாரு. இந்த உலகம் வந்து எனக்கு ஜெயிலுமா ஈக்குது என்று சொல்றாரு. அவருக்கு நான் ஒரு சின்ன செய்திய வந்து நினைவு காட்டுறதுக்கு விரும்புறேன். என்னண்டா வந்து ஒரு நபிமொழி இருக்குது முஸ்லீம்ல எப்படின்னா வந்து, துன்யா சிஜ்னுல் முஹ்மினி வ ஜன்னத்துல் காஃபிர் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வருது. இந்த நபிமொழி ஊடாக என்ன சொல்றாங்கன்றா வந்து, மூமின்களுக்கு இந்த உலகம் வந்து சிறைச்சாலையா இருக்கும். இறை மறுப்பாளர்களுக்கு இது சுவர்க்கமாக இருக்கும் அப்படின்னு. அப்ப உங்களுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல இருந்து நீங்க ஓரமாவிடாதீங்க. ஏன்டா, நீங்க அப்படி ஓரமாவி, இந்த உலகத்துல இருக்கிற ஜொலியை வந்து நீங்க விரும்பி போனா, இந்த நபிமொழியில் என்ன சொல்றாங்களோ, அந்த கேட்டகரி 2ல நீங்க எந்த கேட்டகரிக்கு போகணும்ன்றத நீங்களே முடிவு செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.